ஏவிஎம் இத்தனையோ படங்கள் எடுத்து முடிச்சாங்க. ஏன் பராசக்தி 2ன்னு அவங்களுக்கு வைக்கிறதுக்கு மூலம் இல்லையா? இல்லை அறிவு இல்லையா? எங்கள் அம்மா அழகாக இருக்காங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை, இது ரொம்ப கொச்சப்படுத்தி அதுதான் நீங்கள் பண்ணுறீங்க. பராசக்தினா பராசக்தியாகவே பார்த்தாங்க, அந்த தெய்வத்தன்மையாகவே அந்த டைட்டில் அப்படி பார்த்தாங்க. நீ வந்து தெய்வத்தை கற்பழிக்கிற விஷயத்தை நடத்த போகிற. இல்லை, அந்த மாதிரி கொச்சையாக பேச வேண்டாம். இல்லைங்க, கோவம் வருது. ஒரு படம் ஓடிடுச்சுன்னா தலையில் கொம்பு முளைச்சி நீ வந்து இதாயிருமா? விஜய் அவர்கள் ஒரு டம்மி துப்பாக்கியாக தானே கொடுத்தாரு. நீ ஏன் அதை உண்மையான துப்பாக்கியாக ஃபீல் பண்ணிக்கிற? பராசக்தியை இது பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல யாரை நீங்கள் மறைக்கிறீங்க? கலைஞர் கருணாநிதியோட எழுத்துக்களை நீங்கள் சாகடிக்கிறீங்க. நீங்கள் தனுஷை நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா ரஜினி கழுத்தில் கொட்டை போட்டாரா, இவரும் கொட்டை போட்டுப்பார். ரஜினி அந்த மாதிரி கையை மடிச்சு விட்டுக்கிட்டாரா, இவரும் மடிச்சு விடுவார். அவர் ரஜினியாக பிறக்கலை, அவ்வளோதான். படம் எடுக்கிறப்ப ஒரு படம் எடுக்கணும்னு தான் போகிறானுங்க. ஆனால் ஃபுட்டேஜ் அதிகமானோடனே அதை பார்ட் 2 ஆக்குறானுங்க. இதுதான் ரியல். எல்லாம் இப்போ எடுக்கிற கதை எழுதுகிறப்ப பார்ட் 2 பிளான் பண்ணி எல்லாம் இவனும் எழுதுறதில்ல. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராசக்தி, அதாவது சிவாஜியுடைய பராசக்தி, நான் சின்ன வயசில் இருக்கும்போதே பார்த்த ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு. அந்த படத்தை பார்க்கும்போதே ஒரு விவேக் அவர்கள் வந்து காமெடிக்காக யூஸ் பண்ணியிருப்பார். ஓடினேன் ஓடினேன் சென்னையின் எல்லை வரை ஓடினேன், சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கலைஞருடைய வசனம், சிவாஜி அவர்களுடைய அந்த நடிப்பு, அந்த கோர்ட் சீன்லாம் எப்போதைக்கும் மறக்காது. அதாவது அடுத்த தலைமுறை அதை பார்த்தா கூட அந்த படத்தை வந்து கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும். அந்த படத்துடைய பெயரை சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அவருடைய படத்துக்கு அந்த பேரை பயன்படுத்தணும்னு சொல்லும்போது ரொம்ப வலுவான கண்டனங்கள் எழுது. அது ஏன் அது பயன்படுத்திட்டு போனால் என்ன, அதில் என்ன பிரச்சனை? விட்டுற வேண்டியது தானே? இல்லைங்க, அதாவது விட்டுற வேண்டியதான். நான் ஆஸ் ஃபார் என்னோட இது என்ன அப்படின்னா, இந்த பராசக்தி பேர் வந்து சிவகார்த்திகனுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட வாதம். அப்படிங்கிறதுக்கு ரீசன் ஏங்கிற காரணம் இருக்கணும் இல்லையா? பராசக்திங்கிறது ஒரு கல்ட் கிளாசிக்கல் மூவி. இப்போ நான் வந்து பென்ஹர் எடுத்துட்டு அடுத்தடுத்த பார்ட்லாம் பென்ஹர் வந்துருச்சு. இப்போ வெரி பிகினிங் சினிமா வந்து அந்த பென்ஹருக்குன்னே கிரியேட் பண்ணாங்க. லென்ஸ் எல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு கண்டுபிடிப்புகளே நடத்தினாங்க. அது இப்போ அது மறக்கடிக்கிற இடத்துக்கு வருதுல்ல இன்னைக்கு இருக்கிற பென்ஹர். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு பராசக்தியை வந்து கல்ட் கிளாசிக்காக வந்து மக்கள் வந்து ஒரு சிவாஜி கணேசனை பார்த்துட்டு இருக்கிற பிரம்மாண்டம், அதுக்குள்ளார வந்து கலைஞர் அப்படிங்கிற வசனம் வந்து இன்னைக்கும், அதாவது இன்னைக்கு இருக்கிற சமுதாய சீர்கேடுகளை, இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற சமுதாய சீர்கேடுகளை நான் சொல்றது அன்னைக்கே தோல் உரிச்சு காட்டின படம். அது ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்பே, அரை நூற்றாண்டுக்கு முன்பேயே அந்த வசனங்கள் வந்து நீங்க இடம்பெற்று இன்னைக்கு வந்து சமுதாய சீர்திருத்தமான விஷயமா இன்னைக்கு இருந்திருக்கு அந்த படம். அந்த படமானது அவ்வளவு இன்னத்துக்கும் காலத்துக்கு நிற்கக்கூடிய ஒரு படம். ஓகே. அப்போ அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முத்திரையை பதிச்ச படத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும், அதுதானங்க முறை. அதாவது இது என்ன எப்படி இருக்குதுன்னா, எங்கள் அம்மா அழகாக இருக்காங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை, இது ரொம்ப கொச்சப்படுத்தி அதுதான் நீங்கள் பண்ணுறீங்க. அதைத்தான் நீங்கள் பண்ணுறீங்க. இல்லை, அந்த ஒப்பீடே ரொம்ப இது. அதை தான் சொல்கிறேன். அது மாதிரியான ஒப்பீடுதல் நான் மிக சரியான ஒப்பீடுதல் நடத்துகிறேன். ஓகே. அவ்வளோ அருவருப்பாக இருக்குன்றீங்களா நீங்கள்? அந்த செயல் அந்த செயல் மிக மிக அருவருப்பான ஒரு செயல். எதை நீங்கள் அமரன் ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த அமரன் படம் வந்து ஆல்ரெடி வந்து கார்த்திக் அவர்கள் நடித்து அவர் பேனர்லேயே அவர் இதுலேயே ரிலீஸ் பண்ணி அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். அது அட்டர் ஃப்ளாப் படம். அந்த காலகட்டங்களில் அமரன் வந்து மிக அட்டர் ஃப்ளாப் படம். ஓகே, அந்த படத்தை நீங்கள் அந்த பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் நடத்துகிறப்ப வரப்போகிற இந்த படமும் அந்த படம் மாதிரியே ஃப்ளாப் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தானுங்க. ஆனால் உங்களோட நல்ல நேரம் அது ஹிட் ஆகிருக்கு. ஓகே, டன். உங்களோட உழைப்பு, உங்களோட இது எல்லாமே எனிவே ஹேண்ட்ஸ் அப். அந்த இதுக்கு உங்களுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே அதை நாங்கள் சூப்பரு உங்களுக்கு பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற இந்த பராசக்தியும் அதே மாதிரி நடக்குதும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நடத்துகிறீங்க அப்படின்னா, ஒரு ஹிட், ஒரு ஃப்ளாப் படத்தோட டைட்டில் எடுத்து நீங்கள் ஹிட் அடிச்சிங்க, அது பெருமை. என்றைக்குமே காலத்துக்கு அழியாத ஒரு ஹிட்டான படம் அது. அதை எடுத்து பயன்படுத்தி அது ஃப்ளாப் ஆச்சுன்னா, ஃப்ளாப் ஆனாலும் சரி, ஹிட் ஆனாலும் சரி, ஹிட் ஆனாவே அது ஃப்ளாப் தானாங்க எங்களுக்கு. அந்த பேரை வந்து அப்படியே விட்டுருணுன்றீங்க அந்த பராசக்தியை வந்து. அது உங்களை என்ன பண்ண, இதுக்கு மேல நான் உதாரணமா எதுவும் சொல்ல முடியாது. உங்க அம்மாவை நீங்க தாலி கட்டி குடும்பம் நடத்த போறீங்க இல்ல, அந்த அந்த ரொம்ப எப்படி சொல்றது இல்லங்க, அது மாதிரி கொச்சையாவே அருவருப்பாவும் இருக்கு. அந்த ஒப்பீடை விட்டுருவோம்.
இல்லை இந்த பழைய படங்களுடைய பெயர்களை பயன்படுத்துறது, நீங்கள் அமரன் சொன்னீங்க, அப்புறமா வேலைக்காரன், எல்லா படமும் படிக்காதவன். படிக்காதவன் நிறைய படங்கள் இது இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஏன் இதுதான் பொருத்தமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னா, ஏற்கனவே வச்சாச்சு வேற பேரை வைக்க வேண்டியது தானே, ஏன் அந்த இதுக்கு போகிறாங்க? அதாவது பழைய படத்தோட டைட்டிலை எடுத்துக்கலான்ற கான்செப்டுக்கு ஏன் போகிறாங்க? நம்பிக்கை இல்லாதவர்கள், புரியுதுங்களா? அதாவது எதை வச்சு ஜெயிக்கலாம், இந்த பார்ட் 2 எடுக்கிற மைண்ட் செட்டப்பே என்னன்னா, போட்ட காசை கேரண்டியாக எடுக்கிறவங்களுக்கு தான் பார்ட் 2ங்கிற பேர் வைப்பானுங்க. பார்ட் 2ன்னு எடுக்கிறப்பவே படம் எடுக்கிறப்ப ஒரு படம் எடுக்கணும்னு தான் போகிறானுங்க. ஆனால் ஃபுட்டேஜ் அதிகமானவனே அதை பார்ட் 2 ஆக்குறானுங்க. இதுதான் ரியல். எல்லாம் இப்போ எடுக்கிற கதை எழுதுறப்பே பார்ட் 2 பிளான் பண்ணி எல்லாம் இவனும் எழுதுறதில்ல. 3 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் படம் தேட்டரோட படத்துக்கு நீங்கள் 4 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சுவிட்டு அந்த 2 மணி நேரம் ஃபுட்டேஜை ஆடியன்ஸு எதை கொடுத்தாலும் பார்ப்பான் அப்படிங்கிற நீங்கள் மூமெண்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆயிடுறீங்க. ஓகே, அப்போ இந்த பெயரை வந்து எடுக்கிறது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல், எப்படி சொல்கிறது, சிந்தனை குறைபாடு சிந்திக்கிற தன்மையே இல்லாததுனால தான் இதை வந்து எடுத்துக்கிறாங்க. இல்லாததுனால தான் எதை எடுத்துக்கிட்டா நம்ம ஹிட் ஆகலாம், எதை எடுத்துக்கிட்டா நம்ம ஹிட் ஆகலாம், புரியுதுங்களா? அதாவது இத்தனை வருஷம் ஓகே, அந்த சிவாஜி கணேசன் குடும்பத்திலேயே சொல்கிறேன், அவர் குடும்பத்திலேயே பிரபு வந்திருக்காரு, ஏன் அந்த டைட்டில் அவர் வச்சுக்க கூடாதா? ரைட்டு, அவரோட பேரன், ஏன் அந்த டைட்டில் அவங்க பேரன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அவங்க வச்சுருக்க கூடாதா? அவங்களே அதை வந்து விஷயத்துக்கு போகலை. இத்தனை வருஷம் அதை இப்போ ஏவிஎம் இத்தனையோ படங்கள் எடுத்து முடிச்சாங்க, ஏன் பராசக்தி 2ன்னு அவங்களுக்கு வைக்கிறதுக்கு மூலம் இல்லையா, இல்லை அறிவு இல்லையா? புரியுங்களா? ஏன் அவங்கெல்லாம் விட்டாங்க? அது ஒரு கிளாசிக், அது ஒரு கிளாசிக்கு. அதாவது அது வந்து ஒரு கோயில் சிலை மாதிரி. அது பராசக்தினா பராசக்தியாவே பார்த்தாங்க, அந்த தெய்வத்தன்மையாவே அந்த டைட்டில் அப்படி பார்த்தாங்க. நீ வந்து தெய்வத்தை கற்பழிக்கிற விஷயத்தை நடத்த போற இல்லை, அந்த மாதிரி கொச்சையா பேச வேண்டாம். இல்லைங்க, கோபம் வருது. அதாவது இது வேற எங்க உட்காந்து யாருக்கு இல்லை, அந்த போஸ்டரும் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அந்த கோர்ட்டில் இல்லை, பெரும்பாலும் அதே சட்டையில் தான் இருப்பார். ஆமாம், அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லுக்கும் சிவகார்த்திகேயன் அந்த ஷர்ட் போட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் புதுசாக சிந்திங்க, ஏன் காப்பி அடிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கா, இல்லைன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லைங்க, உங்களோட சிந்தனை, உங்களோட படைப்பு சூப்பராகவே இருக்கட்டும், அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா அது ஹிட் ஆகட்டும். அதுக்கு ஏன் இந்த பேரை வைக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட வாதம். வேற நீங்கள் எது வேணும், நீ அதை விட பெட்டரானவே நீ வசனம். ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, படத்தை ஹாலிவுட் படத்தையும் கொரியன் படத்தையும் ஃப்ரெஞ்சு படத்தை ஸ்பானிஷ் படத்தை பார்த்து அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறாங்க. தமிழ் படத்தையே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? டைட்டிலும் இல்லாமல் அந்த கெட்டப்பு இதிலேருந்து சிந்திச்சு நாங்கள் இப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, புலிகளை பார்த்து பூனைகள் அப்படிங்கிறது போய் புலிகளை பார்த்து எலிகள் கோடி போட்டு கொண்டனுங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது பூனைன்னா கூட அந்த ஜாதி வகையறால வந்துடும். பூனையும் புலியும் ஒரே கேட்டகரிக்குள்ள இருக்கும். ஆமாம் ஆமாம். நீ எலி, நீ ஏன் அந்த ரேஞ்சுக்கு நீ ஏன் ஃபீல் பண்ணுற? ஒரு படம் ஓடிடுச்சுன்னா தலையில் கொம்பு முளைச்சி நீ வந்து இதாகிருமா? நீ எதை வேணுமாலும் நடத்தலாங்கிறதுக்கு உனக்கு பேக்ரவுண்டில் அரசியல் சப்போர்ட் இருந்துருச்சுன்னா அதில் எல்லாத்தையும் நடத்துவியா? உனக்கு வந்து ஒரு டம்மி துப்பாக்கியை தானே தூக்கி கையில் கொடுத்தாங்க. விஜய் அவர்கள் ஒரு டம்மி துப்பாக்கியாக தானே கொடுத்தாரு. நீ ஏன் அதை உண்மையான துப்பாக்கியாக ஃபீல் பண்ணிக்கிற? டம்மி துப்பாக்கியாக இருந்தாலுமே, அதாவது நான் இந்த திரைத்துறையை விட்டு போகிறேன், அந்த இடத்த நிரப்ப போகிறது நீ தான் அப்படின்ற. ஏங்க அவரே மறுபடியும் வந்துடுவாருங்க. நீங்கள் வேற, அவர் போகிறேன்னு போயிடுச்சு. அதாவது ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதும்பாங்க, புரியுதுங்களா? அதனால தான் இந்த வயசானவங்கெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக டிவியில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்காங்க? புரியுது, நீங்கள் சொன்னதுதான். ஆடின காலம் பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காதுங்கிறது பழமொழி. நீங்கள் வந்து எவ்வளோ வயசான நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு தொடர்ச்சியாக நடிப்பார்ன்றதுல சந்தேகம். ஆனால் 2026க்கு அப்புறமே நடிப்பார். 27ல் அவர் படம் சூப்பர் படம் ஒன்று ரிலீஸ் ஆகும், மெகா ஹிட் ஆகும். இல்லை, ஏன்னா கடவுள் வந்து ஷோவாக நடிக்க போகிறாரா, அரசியல்ன்ற பேரில் ஸ்டேட் ஷோ பண்ண போகிறாரா? அது ஸ்டேஜ் ஷோங்க. அதாவது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அவர் நடிக்கிற படம், அதாவது கடவுள் வந்து எப்படி பண்ணுவான்னா, ஒரு ஃப்ளாப்பு ஒரு ஹிட்டு கொடுப்பான். 2026ல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். இதுதான் அது கணிப்பு. ஓகே, புரியுதுங்களா? அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாங்க, இனிமேல் அந்த இடத்துல நான் தான் அப்படின்னா, உங்களை உருவாக்கின தனுஷ்லாம் அங்கே தானே இருந்துகிட்டு இருக்காரு. அதை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாரு. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. நானே இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஒரு படத்துடைய விழாவில் அவர் சொல்கிறாரு, என்னை வந்து இப்படியே பழகிட்டாங்க, அவங்க தான்
நான் ஆளாக்கி விட்டேன், இவங்க ஆளாக்கி விட்டேன்னு, ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். சரிங்களா? அப்படி சொல்கிறாரு. அப்போ அதை அவர் விரும்பலை. என்னை வந்து இப்போ தனுஷ் தான் அவரை வளர்த்து ஆளாக்கி விட்டாருன்ற விஷயத்த சொல்கிறத அவர் சிவகார்த்திகேயன் விரும்ப மாட்டேங்கிறாரு. அப்போ நிறைய பேர் பேசுனாங்க, ஏற்றி விட்ட ஏனியை மறந்துட்டு பேசுகிறாரு சிவகார்த்திகேயன். எல்லாருமே அப்படிதானே. நீங்கள் எல்லாருமே அப்படிதானேங்க. ஏறுற வரைக்கும் தான் ஏணிகள் தேவை. ஏறி முடிச்சதற்கு அப்புறம் எதற்கு? ஏன்னா அங்கேயே தான் நிற்க போகிறோன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏறின வழியிலே இறங்குறது தான். சில பேர் இறங்கி வருவாங்க, பொத்துன்னு உழுவுவாங்க. இவங்கெல்லாம் ஏணி எடுத்துட்டா பொத்துன்னு உழுவுவாங்க. அந்த காலம் வெறு தூக்கத்துறது இல்லை. இல்லை, விழுந்துட்டா மறுபடியும் அந்த பழசெல்லாம் நினைவுக்கு வந்துடும். நினைக்கிறப்ப வயசாகி போயிருமே. வயசாகி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அப்பா ரோலு, மாமா ரோலு, சித்தப்பா ரோலு. இதே நாம் பார்த்த அத்தனை ஹீரோக்களும் இதுக்கு முன்னால் மைக் மோகன் என்ன கண்டிஷனில் இப்போ அப்பாவை நடித்தார். எல்லாம் யாராக இருந்தால் எவ்வளோ பெரிய நீங்கள் இன்றைக்கி வந்து பெரிய ஜாம்பவான ஹீரோவாக இருந்தாலும் ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறமோ 20 இயர்ஸ்க்கு அப்புறமோ நீங்கள் மாமாவோ மச்சானோ அப்பாவோ சித்தப்பாவோ தானேங்க. அதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது பண்ண போகிறீங்களா? ஓகே, அப்போது சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நன்றி இல்லாதவரா நீங்கள் சொல்ல வரீங்களா? எப்படி தனுஷை வந்து மறந்துட்டாரு, தனுஷையே விமர்சனம் பண்ணுறாரு. அப்புறம் அமரன் வந்து எடுத்ததே அது போனால் போது விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? இல்லை அது அந்த மாதிரி பழைய படத்தோட டைட்டில் எடுத்ததே தவறு, அதை என்டர்டெயின் பண்ணதுனால தான் இப்போ பராசக்திக்கு வந்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? அதாவது இதில் ஒரு பாயிண்ட், நன்றி உள்ள மனிதனா நன்றி இல்லாத மனிதனா. இப்போ நான் வந்து மற்றவங்கள ஒப்பிட்டு பார்க்கல. இப்போ சிம்பு எனக்கு நான் ஒரு உறவு இயக்குனர் இருக்கிறப்போ இயக்குனருங்கிற அந்தஸ்து கொடுத்து எனக்கு படம் கொடுத்தாப்புல அந்த நன்றி இருக்குது. ஆனால் நன்றி கெட்ட மனிதனாக இருக்கிற சூழ்நிலைக்கான சம்பவங்கள் அதில் நடந்தது. இதில் நான் எனக்கு எதை எடுத்துக்கிட்டு நான் ட்ராவல் பண்ணேன், பொதுப்படையாக வெளியில் இருந்தவங்க பார்க்குறவங்களோட பார்வை வேறையாக இருக்கும். ஏன்னா அவன் படம் கொடுத்தா அவனே அவன் பேசிகிட்டு இருக்கான், அப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க. அது மாதிரி தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுமான உள்ளார இருக்கிற விஷயங்கள் தனுஷுக்கும் சிவகார்த்திகேயன் மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே ஓகே ஓகே. நான் ஏன் மதிக்கணுங்கிறது, மரியாதை கொடுக்கணுங்கிறது அவர் கொடுக்கறத பொறுத்து இவர். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பராசக்தி படத்தில் சம்மந்தப்பட்ட மாதிரி இவ்வளோ காட்டமாக பொங்க வேண்டிய காரணம் என்ன? காரணம் என்னங்கிறத விட, அதாவது நம்ம எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் பார்த்துட்டேங்க, அதுதான் உண்மை. நம்ம வந்து பொங்க வேண்டியவங்க பொங்கலை, நமக்கு பொங்குது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு யார் பொங்கணும்? பராசக்தி அப்படிங்கிறதுக்கு முழு உரிமையே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆமாம் ஆமாம். அந்த வசனம் அந்த காலத்துலலாம் வந்து அந்த கருணாநிதி வசனம் அப்படின்னா அந்த ஹோல் தேட்டர், இன்னைக்கு விஜய் வந்தோடனே அஜித் வந்தோடனே கைத்தட்டுற ஒரு குரூப்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கைத்தட்டல் வாங்கியது கருணாநிதிக்காக கைத்தட்டல். கலைஞருடைய வசனத்துக்காகவே படம் வரவேற்கப்பட்டது. அந்த சிவாஜி கணேசன்ங்கிறது பராசக்திக்கு முன்னால யாருன்னே தெரியாது. சிவாஜி கணேசன் ஒரு அறிமுக நடிகர் அந்த படத்துல. அந்த படம் யாருக்கான படம்? அது முழுக்க முழுக்க கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து அவருடைய வசனத்துக்காகவே அது. அப்போ அந்த பேரை மாற்றி இன்னைக்கு பெற்ற படம். அப்போ அந்த பேரை மாற்றி அழிக்கிறீங்கன்னா நீங்கள் யார் அழிக்கிறீங்க? பராசக்தியை இது பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல யாரை நீங்கள் மறைக்கிறீங்க? கலைஞர் கருணாநிதியோட எழுத்துக்களை நீங்கள் சாகடிக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானுடைய வசனத்தில் வந்த ஒரு படம் இப்போ யாரையோ வச்சு எடுக்கிறது கலைஞர் அவர்களையும் சிவாஜி அவர்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி. அதாவது நடிகர் சிவாஜி அவருடைய குடும்பத்தார் கோவப்படுறாங்களோ இல்லையோ, தற்போதைய முதல்வரும் துணை முதல்வரும் இவங்க இதை கண்டிக்கணும்ன்றீங்க. கண்டிப்பாங்க, இவங்க தான் பண்ணணும். ஆக்சுவலாக பொங்கணுங்கிறது அவங்க பொங்கணுங்க. கலைஞர் அப்படிங்கிற ஒருத்தர் உயிரோடு இருந்திருந்து இன்னைக்கு பராசக்தின்னு ஒரு சிவகார்த்திகேயன் பராசக்தின்னு போஸ்டர் அடிச்சிருந்தா இன்னைக்கு திமுக காரனுங்க என்ன நடத்தியிருப்பானுங்க தெரியுமா? கலைஞர் இருந்திருந்தா இது பண்ணணுன்ற எண்ணமே வந்திருக்காது. அது வேற விஷயம். பண்ணணுங்கிற எண்ணமே வந்து அப்படி நடந்திருந்தா அந்த போஸ்டர் அடிச்சவன் என்ன ஆயிருப்பான் தெரியுமா? போஸ்டர் பிரிண்ட் அடிச்சவன் அந்த பிரிண்டர் கடை என்ன ஆயிருக்கும்? வேற லெவல் நடந்திருக்குங்க. நியாயமாக கோவப்பட வேண்டியது அவங்க திமுக சைடில் இருக்கு. ஆக்சுவலாக வந்து இது வந்து பெரிய இடத்துல இருக்கிறவங்க யோசிக்க வேணாம். உதயநிதி ஸ்டாலின் எப்பா வேணாம்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் இன்னைக்கு நடைமுறையில் அந்த போஸ்டருங்கிறது இடம்பெறாத இடத்துக்கு போயிருக்கோம். இதை ஏன் நீங்கள் அனுமதிக்க? அப்போ உங்கள் தாத்தாவை நீங்கள் மறக்கிறீங்க, உங்கள் தாத்தாவை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு இல்லை. உங்கள் தாத்தா எழுதிய வசனத்தினால தான் இன்னைக்கு இந்த வசதியான வாழ்க்கை. அந்த வசனத்தை நீங்கள் மறைக்க வச்சு உங்களோட உழைப்பாக நீங்கள் காட்டுறீங்க. அப்போ ஒரு கோரிக்கையாக வைக்கிறீங்களா இப்போ நீங்கள் திமுக தலைமைக்கு 100% என்னோட வேண்டுதலின் என்னோட கைகூப்பிய கெஞ்சி வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் தாத்தாவை மதிங்க, உங்கள் அப்பாவை மதிங்க. கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு லெஜெண்ட். எவன் லெஜெண்ட்னு பேர் வச்சு சுற்றுறான்.
உண்மையான லெஜெண்ட் அவங்க. அந்த லெஜெண்டாக இருக்கிறத வைக்கிறது உங்களோட கையில். பராசக்திங்கிற பேரை தயவு செஞ்சு கலைஞர் கருணாநிதி வசனத்தோடு இருக்கிற படமாக மட்டுமே இந்த தமிழ் சினிமா இந்த தமிழ் மொழி இருக்கிற வரைக்குமே இருந்துட்டு போகட்டும். அது இன்னொருத்தங்க தார வார்த்தை கொடுக்காதீங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய வள்ளல் கிடையாது. கலைஞருடைய புகழை, அதாவது சிவாஜியுடைய புகழை தாண்டி அப்பா ஒரு அறிமுக நடிகர், கலைஞருடைய புகழை காலத்துக்கும் பேசணும். அவங்க இப்போ செலவு வைக்கணும், தமிழ்நாடு முழுக்க கலைஞருக்கு செலவு வைக்கணும், பேனை செலவு வைக்கணும், ஸோ அதுக்கு முனைப்பு காட்டுறவங்க இந்த மாதிரி விஷயத்துலையும் கவனம் செலுத்தணுன்றீங்க. கண்டிப்பாங்க. அதாவது பராசக்திங்கிறது பின்னால் சிவாஜி இல்லாத ஒரு பராசக்தி கிடையாது. எப்படியோ அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி இல்லாத ஒரு பராசக்தி கிடையாது. அது ஆமாம் ஆமாம், அவருடைய அந்த பவர்ஃபுல் வசனம் தானே நம்மள அதுதானே ஒரு கல் கிளாசிக்காக இருக்கிறதுக்கு காரணம். அவர் நடிப்பு வரைக்கும் அந்த வசனங்களும். கண்டிப்பாக இன்னைக்கு அதில் வந்த வசனங்கள் தானே இன்னைக்கு வரைக்கும் ஒரு முற்போக்கு சிந்தனையான வசனங்கள். ஆமாம், அது அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சுதந்திர நாட்டில் வந்து அரசியல், அதாவது இந்த ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்னாக படமாக இருந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போது ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட முற்போக்குத்தனமாக எழுதியிருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சாங்க, அப்பவே எழுதியிருக்காரு அவருடைய சின்ன வயசுலயே. அதை நீங்க இன்னைக்கு காலி பண்றதுக்கு இன்னைக்கு அதை வந்து அவங்க, அதாவது ஒரு டீம் வந்து காலி பண்ணி உங்களையே ஏமாத்தி பண்ண பார்க்குது. நீங்க சுதாரிச்சு தடுக்கணும்ன்றீங்க. கண்டிப்பாங்க. அதுல பணம் கிடைக்குதுங்கிறத நீங்க பார்க்காதீங்க. பணத்துக்காக அவங்க செய்ய வாய்ப்பே கிடையாது. தெரியல, அப்ப எதை ஏன் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? வேதனை, அதாவது கையாளாத இடத்துக்கு ஏன் நவுறுது? அதை நீங்கள் வந்து பராசக்தின்னு அதே இது டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் கையாளத்தனம் தானேங்கிறது தெரியுது. இல்லை, ஆனால் இங்கே இப்போ ஜென்ரலாக சொல்லப்படுது இல்லையா, இப்போது சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட்டு பெருசாகிடுச்சு. சேட்டலைட் ரைட்ஸாக இருக்கட்டும், தேட்ரிக்கல் கலெக்ஷனாக இருக்கட்டும், அவருடைய படம் வந்து அதிக விலை கொடுத்து வாங்க ரெடி. தனுஷுடைய படத்தை அவ்வளோ விலை போகலை அப்படின்னும் போது ஒரு பொறாமை வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணதாகவும் மேடையிலேயே அழுதாரு சிவகார்த்திகேயன். அழுதது உங்களுக்கே தெரியும். அவங்க நடக்குங்க எல்லாமே வந்து இங்கே அப்போ அங்கே ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக தனுஷ். ஐயோ, பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுவும் தனுஷோட பின்புலம்லாம் வந்து பெரிய பெரிய பின்புலங்கள். இவர் அப்படி யாருமே கிடையாது. யாரும் இல்லாத இடத்துல இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கதே பெரிய விஷயம். நீ வந்த இடத்துல இந்த ஆட்டம் போடுறது தான் எங்களால முடியல. நீ பராசக்தின்னு டைட்டில் வாங்காம நீ பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன்னா நான் இன்னைக்கு உட்காந்து உன்னை பேச போறேன்னா, நீ பராசக்தியை கிளப்புற. பராசக்தி வந்து ஒரு பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவனுக்கு ஒரு வேண்டப்படாத ஒரு இதுங்க. ஒரு அதாவது பெரியார் இயக்கத்தை முன்னிறுத்தி நடத்தின ஒரு டைலாக்ஸோட ஓரியர் படம் அது. நீ அதுக்கு எதிரான விஷயத்தை நீ நடத்துறன்னா நீ என்ன பெரியாரிஸ்டாவே இருந்தாலும் புரியுதுங்களா? அவ்வளவு கோபமான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அப்போ பார்த்திபன் வந்து ஒரு ரொம்ப காட்டமாகவே கண்டித்து ஒரு அறிக்கை விடுறாரு. எனக்கு அப்போ ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஒரு டைட்டிலில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சாமானியனாக நான் யோசித்தேன். ஆனால் ஒரு இயக்குனர் பார்வையிலேருந்து நீங்கள் அதை ரொம்பவே தெளிவுபடுத்திருக்கீங்க. ஆனால் இப்போ இந்த விஷயத்த இவர் சிவகார்த்திகேயன் தான் ஆரம்பித்து வச்சாருன்னு இல்லைல்ல, படக்குழு அவங்களோட முடிவு. இதுக்கு நம்ம சிவகார்த்திகேயனையே நம்ம குறை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தனுஷும் இந்த மாதிரி, அதுதான் தனுஷ் ஆரம்பிச்சது என்னன்னா, நீங்க எல்லா படமும் பாத்தீங்கன்னா தனுஷ் வச்ச டைட்டில் படம் எல்லாமே அவரோட ரஜினியோட டைட்டில்ஸ். ஆமா, அவர் வந்து தன்னை ரஜினியாவே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க தனுஷை நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா, ரஜினி கழுத்துல கொட்டை போட்டாரா இவரும் கொட்டை போட்டுப்பாரு. ரஜினி அந்த மாதிரி கையை மடிச்சு விட்டுக்கிட்டாரா இவரும் மடிச்சு விடுவாரு. எல்லாமே ரஜினி வேகத்துல நடக்கிறாரா இவரும் வேகத்துல. நீங்க நல்லா சிகரெட் எல்லாமே டிட்டோ. அவர் ரஜினியா பிறக்கல, அவ்வளவுதான். அவ்வளவு வித்தியாசமான விஷயத்துல அவரு ஒன்றி போய் இருக்காரு. ஆனா அவரு ரஜினி மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டு 2 மகன்கள் இருக்காங்க. ரஜினியை ஒத்துனா மாதிரியே ரஜினி மாதிரியே இருப்பாப்ல. ரஜினி சின்ன வயசுல இப்போ வந்து ரஜினிக்கு வந்து ஒரு சின்ன வயசு ரஜினியை நடிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய பையன் பேரை எடுத்து அப்படியே ரஜினி நடிக்க வைக்கலாம். அப்படி இருப்பாங்க. மேட்சிங் அவ்வளோ. அதுக்கெல்லாம் கதை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், பண்ணுவாங்கன்னு நம்புவோம். அதுக்கு எந்த டேரக்டருக்கு அந்த கொடுப்பனை கொடுத்து வச்சிருக்கோம். ஒருவேளை தனுஷே கூட பண்ணலாம். ஓகே, அதை விடுவோம். இப்போ இந்த பராசக்தி டேரக்டருக்கு வருவோம். இந்த தனுஷ் பண்ணது தப்பு இல்லை, சிவகார்த்திகேயன் பண்ணுறது தப்பு. அதாவது சிவகார்த்திகேயன் பண்றது தப்புன்னா நீங்க அமரன் பண்றப்ப இந்த பேச்சை ஏதாவது பேசியிருக்க இல்லை. ஏன்னா அமரனை பற்றி பெருசாக யாருக்கும் ஒரு ஈடுபாடு இல்லை. அதை ஒரு பெருசாக கன்சிடர் பண்ணல. அமரன் சிவாஜி யார்? அந்த சிவாஜியோட பிராண்டை நீ எடுத்துக்கிறதுக்கு நீ யார்? சிவாஜிங்கிறது அதாவது நாடக உலகத்துலேருந்து சினிமா உலகத்தில் கால் பறித்து ஹாலிவுட் நடிகர்களே போட்டி போட்டு நடித்த ஒரு நடிகன். ஏன்னா நீ வந்து அவரை கொச்சப்படுத்துகிற மாதிரி இந்த விஷயம் கேவலப்படுத்துறீங்க.
அவர் மூஞ்சில நீங்க வந்து பீய கரைச்சி ஊத்துறீங்க. அதான் நீங்க பண்ற வேலை. கேவலப்படுத்துறீங்கன்னு சொல்லி நீங்க அவரை இல்லைங்க, அதை செய்யற செயல்கள் இதெல்லாம். இதெல்லாம் அதாவது என்ன சொல்றது, தெய்வத்து முன்னால சாணியை கரைச்சி ஊத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வேலைகளை நீங்க செய்றீங்க. நீங்க கொண்டாடணுங்க. சிவாஜி கணேசன் நீங்க கையெடுத்து கும்பிட்டு அவரோட செலவு திறப்பு விழா அங்கங்கெல்லாம் இதெல்லாம் வந்து அவரோட படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணி அதை இன்னைக்கு இருக்கிற ஏஐயை வச்சு அந்த பராசக்தியை வந்து கலராக்கி இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு கலராக கொடுக்கணும். அந்த வேலையை நீங்க பார்க்கணும். ஒரு ப்ரொடியூசர் அந்த படத்தை எடுக்கிறது ப்ரொடியூசருக்கு அந்த படத்தை எடுத்து அப்படி பண்ணணும். நீ சிவாஜி கணேசனே இல்லை அப்படிங்கிற ஒரு பராசக்தியை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னா நீ என்ன பெரிய ரொம்ப காட்டமாவே இல்லைங்க, எல்லாரை விட காட்டமா இப்போ நீங்க கண்டிச்சிருக்கீங்க இந்த பராசக்தி டைட்டில். இல்லைங்க, ரொம்ப ரொம்ப மிக மிக தவறுங்க. ஆஸ்பார் வந்து என்ன சொல்றது, நான் கண்டிக்கிறேன் இல்லை, ஒவ்வொரு பெரியார நேசிக்கிற ஒவ்வொருத்தனும் அது பின்னால் நிற்பான். நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமா அந்த டைட்டில் வச்சு வரட்டுமே. நாமம் போட்டுக்கிட்டு பெரியாரிஸ்டா இருக்கீங்க, ஓகே, மகிழ்ச்சி இதை பார்க்கறதுக்கு. அது என்னோட பர்சனலுங்க. அது என்னோட பிறப்பு சம்பந்தம் நாமம். என் கூட பிறப்புல ஒட்டிக்கிட்டது நாமம். பட் என்னோட வளர்ப்பு அப்படி கிடையாது. நாமம் போட்டு வளர்க்கணுங்கிறது என்னோட வளர்ப்பு வந்து அப்படி இல்லை. ஓகே, ஆமா. ஆனால் என்ன சொல்றது, நான் பொங்குறது மாதிரி எல்லாரும் பொங்குனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ன்றீங்க. கண்டிப்பாக ரொம்பவே ஒரு காட்டமான ஒரு கண்டனத்தை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இது மாதிரி செயல்கள் இனிமேல் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. கண்டிப்பாக.